இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து எழுந்தவர்களுடைய குறித்து யாரெல்லாம் எழும்பினார்கள், எழுந்து அவர்கள் ஆண்டவருக்காக என்ன சாதித்தார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த இறுதி நாளிலே நாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எழுந்த ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் எழுந்தான். அப்போ இதுவரைக்கும் அவன் என்ன செய்தான்? விழுந்து கிடந்தான். அவன் எழும்பாதபடி அவன் விழுந்து கிடந்தான். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் நன்கு அறிந்த சம்பவம். இந்த இளைய குமாரனுடைய சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த இளைய குமாரன், தகப்பனுக்கு 2 குமாரர். அந்த மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தான். அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே எனக்கு வரும் ஆஸ்தியின் பாகத்தை எனக்கு பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பாகத்தை எல்லாம் அவன் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு அவன் பிரயாணம் பண்ணி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே போய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவன் செலவழித்து போட்டான். இறுதியாக எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் குறைவுபட தொடங்குகிறான். தகப்பனை விட்டு தூரமாய் போன அந்த மகன் இப்பொழுது குறைவுபட தொடங்குகிறான். அவன் போய் அந்த தேசத்து குடியானவனிடத்தில் ஒட்டி கொள்ளுகிறான். அவன் இவனுக்கு பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு வேலையை கொடுக்கிறான். அப்பொழுது அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாக இருந்தான். ஆனால் அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அந்த தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. இதுவரைக்கும் அவனுக்கு புத்தி தெளியலை. இப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. அவன் நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ கூலிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, நானும் பசியினால் வாடுகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? நான் என்ன செய்ய போகிறேன்? எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு நான் போக போகிறேன். என் தகப்பனிடத்தில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்? என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட போகிறேன். தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு வந்தான் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அந்த இளைய குமாரன் கெட்டுப்போன ஒரு மகன் மீண்டுமாக அவன் என்ன செய்கிறான்? எழுந்து அவன் புறப்பட்டு தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் இழந்து போனவர்கள், கெட்டுப்போனவர்களை ரட்சிக்கிற தேவன், கெட்டுப்போனவர்களை அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன், எந்த பாவியையும் புறம்பே தள்ளாத தேவன். இன்றைக்கும் கூட ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கலாம், எல்லாவற்றையும் நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய எல்லா ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை எல்லாம் நாம் துன்மார்க்கமாய் பயன்படுத்தி இருக்கலாம். குறைவுபட தொடங்கின பொழுது அவன் எப்படி அவன் தகப்பனுடைய நினைவு வருகிறதோ, அவனுடைய புத்தி தெளிகிறதோ, அதுபோல நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே, நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவரிடத்திற்கு நாம் திரும்பி வருகிற பொழுது, நாம் எழுந்து அவரிடத்திற்கு வருகிற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் என்ன செய்தார்? அவன் தகப்பனிடத்திற்கு அவன் திரும்பி வரும்பொழுது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அந்த தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. அவனை தூரத்தில் வரும்போதே அவர் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே குமாரன் தகப்பனை நோக்கி சொல்லுகிறான், பாவத்தை அறிக்கையிடுகிறான். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் தகப்பனிடத்திலே அங்கே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தகப்பன் என்ன செய்கிறார்? ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொண்டு வாருங்கள், இவனுடைய கைக்கு மோதிரத்தை கொண்டு வாருங்கள், இவனுடைய கால்களுக்கு பாதரட்சைகளை கொண்டு வாருங்கள், அது மாத்திரமல்ல இவனுக்காக கொழுத்த கன்றை அடியுங்கள்,
நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க கடவும். எப்பொழுது ஒரு பாவி மனம் திரும்புகிறானோ, எப்பொழுது ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை விட்டு எழுந்து கிறிஸ்துவண்டை வருகிறானோ, அங்கே பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அங்கே கொளுத்த கன்று அடித்து விருந்து கொண்டாடுகிற மகிழ்ச்சிக்கு ஒப்பாக அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்தை விட்டு, தூசியை விட்டு உதறி நாம் ஆண்டவரண்டை நாம் வர வேண்டும். பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாரும் தாயின் கர்ப்பத்தில் உருவான எல்லாருமே பாவிகள் தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நாம் விழுந்து போவது, நாம் அநேக சமயங்களிலே தவறுகிறோம், அநேக சமயங்களிலே நாம் விழுகிறோம். அந்த இளைய குமாரனை போல ஆண்டவரை விட்டு, நாம் தகப்பனை விட்டு நாம் தூரமாய் செல்லுகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாம் எழும்பி தகப்பன் அண்டை வர வேண்டும் என்று சொல்லி, அந்த தகப்பனை போல, அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி மகனுக்காக ஏங்கினதோ அதுபோல அவர் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். நாம் அவரண்டை எழுந்து வருகிற பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம் தாவீதை குறித்து பார்க்கிற பொழுது, தாவீது என்ன செய்கிறார்? அவரும் ஒரு விஷயத்திலே தவறுகிறார். அந்த பத்சேபாள் விஷயத்திலே அவர் பாவம் செய்கிறார், அவர் விழுந்து போகிறார். ஆனால் அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அந்த தாவீதின் இடத்திலே அவருடைய குறைவை, பாவத்தை உணர்த்தின பொழுது தாவீது உடனடியாக என்ன செய்கிறார்? அவர் எழும்புகிறார். தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கையிடுகிறார். ஆண்டவரிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? பாவத்தை அவர் அறிக்கையிடுகிறார். அவர் உடனடியாக அந்த பாவத்தில் இருந்து அவர் எழும்பி அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். அந்த பாவத்திலே அவர் நிலை நிற்காதபடி, தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி ஆண்டவரிடத்திற்கு அவர் எழுந்து வருகிறார். ஆண்டவரே, என் பாவத்தை நான் புத்தியினமாய் செய்தேன். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். நான் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் மன்னிப்பு கேட்கிறார். அதே தாவீதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாவீதாய் அந்த தாவீது மாற்றப்பட்டார். அவருடைய வாழ்க்கை மாறினது. பாவத்தை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பாவத்திலே வாழ்வது அவருக்கு விருப்பமல்ல. நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். நாம் எழும்ப வேண்டும். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து நீர் ஏற பண்ணினீர். ஆண்டவர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவன். நாம் எழும்பும்போது அவர் நம்முடைய கரத்தை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்க அடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையிலே மடங்க அடிக்கப்பட்டிருக்கலாம், விழுந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? அவர் நீதிமான்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிற தேவன். வாழ்க்கையிலே யார் யார் மடங்கடிக்கப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். விழுந்து போனவர்களை அவர் தூக்கி விடுகிறார். தம்முடைய கரத்தை நீட்டி அவர் அவர்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். நாம் விழுந்தவர்கள் எழும்பும் போது, ஆண்டவரண்டை மீண்டுமாக நாம் வரும்பொழுது அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். புதிய வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தொடங்குகிறார். முடிந்து போன வாழ்க்கை, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு தொடர்ச்சியை கொடுக்கிறார். ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். எப்பொழுது நாம் எழும்பும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நாம் எழும்பும் பொழுது, புதிய மனிதர்களாய் நாம் எழும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிறார். பழையவைகளை எல்லாம் ஆண்டவர் ஒழித்து விடுகிறார். உலகம் நம்மை பாவியாக பழைய மனிதனாக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை விட்டு தூரமாய் போன இளைய குமாரன் ஆண்டவரே எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்தது போல சுவாமி, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்மிடத்திற்கு வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையாக இறங்கும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை